நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குன்னா, பலவித உரங்கள் கொடுத்தும் நமக்கு தளிர்கள் வரலன்னா, தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணியும் மற்ற உரங்களை ஸ்ப்ரே பண்ணியும் நமக்கு தளிர்கள் வரல, அப்படியே இருக்குன்ற சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லா செடியிலையும் அடிப்பகுதியில் மட்டும் எல்லா இலைகளையுமே எடுத்துருவேன். நம்ம கொடுக்குற உரங்கள் பெரும்பாலும் இலைகள் எடுத்துக்கும். அதனால் நம்ம கொடுக்குற உரங்கள் போதாத காரணத்தினால தளிர்கள் வர்றது குறையும். அதனால் நம்ம அடிக்கடி மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி அடிப்பகுதியிலேருந்து மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளைகளில் எல்லாமே எடுத்துடணும். களைச்செடிகள் இருந்தால் எடுத்துடணும். சின்ன சின்ன காய்ந்த தண்டுகள், குச்சிகள் இவற்றை நீக்கிடணும். இப்படி எடுக்கும் பொழுது நம்ம கொடுக்குற உரங்களானது உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு பாருங்கள், இந்த சின்ன சின்ன கிளைகள் எல்லாவற்றையுமே சேர்த்து கட்டி விட்டுட்டேன். அடிப்பகுதியில் இருக்க கிளைகள், இலைகள், காய்ந்த கிளைகள் எல்லாவற்றையுமே நான் இன்றைக்கி எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் பொழுது செடி ரெஃப்ரெஷ் ஆகும். புதிய ஒரு முயற்சியோடு அது வளர ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் நாட் ரோஸ் கூட பாருங்கள், நிறைய இலைகள் இருந்தது. எல்லாவற்றையுமே நான் இன்றைக்கி எடுக்கிறேங்க. எல்லா செடியிலையுமே எடுக்கிறேன். காய்ந்த குச்சிகளை, இந்த நீளமான கிளைகள் இருந்தாலும் நாம் கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கிளையை கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இலைகளையும் கட் பண்ணிடுறேன். இப்படி நாம் செடியின் அந்த அதிகமான கிளைகள், இலைகள் எல்லாவற்றையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணும் பொழுது செடிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ காய்ந்த பூ இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்துடலாம். இது ட்ரீ ரோஸ்னு சொல்லக்கூடிய சென்டிமெண்டல் ரோஸ். இதற்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். இப்போ மஞ்சளாக இலை இருக்குது பாருங்கள், இதெல்லாமே எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு நீங்கள் எப்சம் சால்ட்டை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிக்கு கொடுத்துருங்க. அதற்கு அடுத்தபடியாக NPK All-19 உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிக்கு கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்பொழுது வரக்கூடிய தளிர்கள் எல்லாவற்றிலையுமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நீங்கள் இது போலவே நீர் உரங்களையும் இப்படி பராமரிப்புகளையும் செய்யும் பொழுது நம்ம தோட்டத்தில் அதிக பூக்களை பார்க்க முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி காய்ந்த இலைகளை நீக்கிடுங்க. தேங்க்யூ.